பிரைஸ் தி லார்ட். கேரள மாநிலத்தை சேர்ந்த சாம் வி குருவிலா, தி லோகோஸ் டீம் என்ற அமைப்பை சேர்ந்தவர்கள், அவர்களுடைய கட்டுரையை நான் வாசிக்கின்றேன். சத்தியம் பேசுவதை நிறுத்த மாட்டேன். நீங்கள் என்னை வெறுத்தாலும் அதற்காக நான் என் சமாதானத்தை இழக்கப் போவதில்லை. நீங்கள் என்னுடன் ஐக்கியமாக இல்லாவிட்டாலும் அதற்காக நான் என் நித்தியத்தை இழக்கப் போவதில்லை. நீங்கள் உங்கள் பிரசங்க மேடையை எனக்கு கொடுக்காவிட்டாலும் அதனால் என் ஊழியம் முடிந்துவிடப் போவதில்லை. ஆகவே நீங்கள் என்னை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் என் கடைசி மூச்சு வரை சத்தியம் பேசுவேன். என் வாழ்க்கையில் இனி யாரிடமும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை என்ற நிலைக்கு நான் வந்துவிட்டேன். எல்லோரும் என்னை விரும்ப வேண்டும் என்று எனக்கு தேவையில்லை. எல்லோருடனும் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்றும் தேவையில்லை. எல்லோரும் தங்கள் பிரசங்க மேடையை எனக்கு கொடுக்க வேண்டும் என்றும் தேவையில்லை. என் அழைப்பும் என் நித்தியமும் மனிதர்களை சார்ந்தவை அல்ல. நான் கூர்ந்து கவனிக்கும் போது நிதியில் மோசடி செய்தவர்கள், பணத்தை தவறாக பயன்படுத்தியவர்கள், மக்களை தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கையாண்டவர்கள், தங்களுக்கென்று சொந்த ராஜ்யங்களை கட்டியவர்கள், இவர்கள்தான் FCRA குறித்து அதிகமாக கூச்சலிட்டு வாளில் நெருப்பு பற்றியது போல் ஓடி பல்வேறு அரசியல் தலைவர்களிடமும் அரசாங்கத்திடமும் பல்வேறு மனுக்களை அளித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறேன். கேளுங்கள், இன்றும் நான் உறுதியாக நம்புகிறேன், தேவன் அனைத்தையும் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அவருடைய வருகை வரை அவர் அனுமதிக்காமல் எதுவும் நடைபெறாது. நீங்கள் என்னை எந்த பெயரில் வேண்டுமானாலும் அழைக்கலாம். ஆனால் இது ஒரு எளிய சத்தியம். நீங்கள் என்னை எந்த பெயரில் வேண்டுமானாலும் அழைக்கலாம். ஆனால் இது ஒரு எளிய சத்தியம். ஒரு காலத்தில் கண்ணியத்திற்காக அந்த ஊழிய தலைவருடைய பெயர் மறைக்கப்படுகிறது. ஒருவர் தனது எளிய செய்திகளாலும் மற்றும் ஆத்மீக யாத்திரை என்ற தனது ஊழியங்களாலும் உலகத்தை தொட்டார். அவர் பிரசங்கித்த செய்திகளாலும் அவர் முன்வைத்த மிஷனரி தரிசனத்தாலும் அநேக மக்கள் ஆழமாக தொடப்பட்ட ஒரு காலம் இருந்தது. ஆனால் மெதுவாக நிதி பெருமளவில் வரத் தொடங்கி ஊழியம் பெரிதாக வளர்ந்த போது அந்த பணம் எங்கே செல்கிறது, அதில் எவ்வளவு உண்மையில் மிஷன் பணிக்காக சென்றடைகிறது என்ற கேள்விகள் எழத் தொடங்கின. நிலங்கள், பண்ணைகள், எஸ்டேட்கள் உள்ளிட்ட பெரிய அளவிலான சொத்துக்கள் வாங்கப்பட்டன. மிகப்பெரிய நிறுவன கட்டமைப்புகளும் உருவாக்கப்பட்டன. அவர் மிஷன் வேலை செய்யவில்லை என்று நான் சொல்லவில்லை. அவர் நற்செய்தி பணிக்கான வேலைகளை செய்யவில்லை, சபைகள் ஸ்தாபிப்பதற்கான வேலைகளை செய்யவில்லை, பொது சேவைக்கான வேலைகளை செய்யவில்லை என்று நான் சொல்லவில்லை. நான் வேறொன்றைத்தான் சொல்கிறேன். மிஷன் என்பது இன்னும் மிக பெரியதாக வளர்ந்த ஒரு அமைப்பின் ஒரு பகுதியாக மட்டுமே மாறியது. அதே நேரத்தில் நிறுவன மற்றும் வணிகத்தன்மை கொண்ட பக்கம் அதிகமாக வெளிப்படத் தொடங்கியது. மிஷன் என்பது இன்னும் மிக பெரியதாக வளர்ந்த ஒரு அமைப்பின் ஒரு பகுதியாக மட்டுமே மாறியது. அதே நேரத்தில் நிறுவனம் மற்றும் வணிகத்தன்மை கொண்ட கமர்ஷியல் பக்கம் அதிகமாக வெளிப்படத் தொடங்கியது. பல எஸ்டேட் உட்பட மற்றும் சொத்துக்கள் வாங்கப்பட்டதை சுற்றி தீவிரமான சர்ச்சைகள் எழுந்தன. அந்த அமைப்பின் மூலமாக எத்தனையோ எஸ்டேட்கள், நிலங்கள் மற்றும் சொத்துக்கள் வாங்கப்பட்டதை சுற்றி தீவிரமான சர்ச்சைகள் எழுந்தன. வெளிநாட்டு நிதி மற்றும் சொத்து வாங்குதல்களுடன் தொடர்புடைய அரசாங்க கட்டுப்பாடுகளும் விசாரணைகளும் இருந்தன. ஒரு காலத்தில் கேரளாவின் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மேலும் நிலங்களை வாங்கவோ பதிவு செய்யவோ அவருக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஒரு காலத்தில் கேரளாவின் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் மேலும் நிலங்களை வாங்கவோ பதிவு செய்யவோ அவருக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது.
இதையெல்லாம் குறித்து யாருடைய கருத்து எப்படி இருந்தாலும் தேவனுடைய ஒவ்வொரு ஊழியக்காரனும் மிகவும் தீவிரமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. மிஷன் அல்லது மிஷனரி பணிக்காக வெளிநாட்டிலிருந்து பணம் வரும்போது அந்த பணத்தில் உண்மையில் எவ்வளவு மிஷன் பணிக்காக களப்பணிக்காக நிற்கும் மிஷனரியை சென்றடைகிறது? வெளிநாட்டிலிருந்து வாங்குகின்ற பணங்கள் எந்த அளவு மிஷனரிகளை சென்றடைகிறது? அதுதான் கேள்வி. ஏனென்றால் சுவிசேஷத்திற்காக கொடுக்கப்படும் பணம் நம்முடைய தனிப்பட்ட பணம் அல்ல, அது தேவனுடைய பணம். அதை பெற்றுக்கொள்ளும் நபர் ஒரு உக்கிரானக்காரன் மட்டுமே. வேதாகமம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 4:2 மேலும் உக்கிரானக்காரனானவன் உண்மையுள்ளவனாக காணப்படுவது அவசியம். அந்த உண்மை உள்ளவன் என்ற வார்த்தை மிகவும் முக்கியமானது. வெற்றி அடைந்தவன் அல்ல, பிரபலமானவன் அல்ல, அதிகாரம் உள்ளவன் அல்ல, திறமை வாய்ந்தவன் அல்ல, தாளந்துகளும் பெற்றவனும் அல்ல, செல்வந்தன் அல்ல, உண்மை உள்ளவன். உண்மை உள்ளவன் என்றால் 100% உண்மை உள்ளவன். 80% அல்ல, 90% அல்ல, 95% அல்ல, 99.9% கூட அல்ல, 100% உண்மை உள்ளவன். இறுதியில் அந்த மிகப்பெரிய ஊழிய அமைப்பின் தலைவன் 2024ஆம் ஆண்டு டெக்சாஸில் காலையில் நடைபயிற்சி மேற்கொண்ட போது ஒரு வாகனம் மோதியதில் அவர் மரணம் அடைந்தார். அவருடைய பூமிக்குரிய இறுதி பயணம் குறித்து நான் மேலும் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. அவருடைய வாழ்க்கையும் நித்தியமும் அவருக்கும் தேவனுக்கும் இடையிலானது. ஆனால் ஒரு வாத்து பண்ணையாளரின் எளிய பின்னணியிலிருந்து சுவிசேஷத்தின் மூலம் பல மில்லியன் செல்வம் கொண்டவராக மாறிய அந்த ஒரு தேவ ஊழியக்காரரின் வாழ்நாளில் சேர்க்கப்பட்ட அனைத்து செல்வங்களையும், சொத்துக்களையும், கட்டிடங்களையும், நிறுவனங்களையும், அமைப்புகளையும் சேர்த்து வைத்த அனைத்தையும் நினைத்து பார்க்கும்போது என் மனதில் ஒரு கேள்வி வருகிறது. அவர் என்ன பெற்றார்? அவர் என்ன எடுத்து சென்றார்? எதுவும் இல்லை. அவர் தனது ஆரம்ப நாட்களில் இருந்தது போல பெற்ற அனைத்தையும் மிஷனுக்கு கொடுத்து கொண்டே இருந்திருந்தால், அல்லது FCRA மூலம் வந்த பணத்தில் குறைந்தபட்சம் பாதியையாவது நிலங்கள் வாங்குவதற்கும் கட்டிடங்கள் கட்டுவதற்கும் பதிலாக மிஷன் களத்திற்கு கொடுத்திருந்தால், தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக அவர் இன்னும் எவ்வளவு செய்திருக்க முடியும்? இறுதியில் நம்மில் யாரும் ஒரு துண்டு நிலத்தை கூட நம்மோடு எடுத்து செல்ல போவதில்லை, ஒரு கட்டிடத்தையும் எடுத்து செல்ல போவதில்லை, ஒரு வங்கி கணக்கையும் எடுத்து செல்ல போவதில்லை, ஒரு ஊழிய நிறுவனத்தையும் எடுத்து செல்ல போவதில்லை, நம்முடைய பதவியையோ பட்டத்தையோ பெயரையோ எடுத்து செல்ல போவதில்லை. யோபு சொன்னார், என் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாக திரும்புவேன். பவுல் சொன்னார், நாம் இந்த உலகத்திலே ஒன்றையும் கொண்டு வரவில்லை என்பது நிச்சயம். இதிலிருந்து ஒன்றையும் எடுத்து கொண்டு போகவும் முடியாது. அப்படியானால் நமக்காக இவ்வளவு ஏன் கட்டி கொண்டிருக்கிறோம்? இதுதான் இன்று எனக்குள்ள கவலையின் மையம். இன்று பல ஊழிய நிறுவனங்கள் என்று அழைக்கப்படுபவையும் பெயர் அளவிலான ஆன்மீக மற்றும் கிறிஸ்தவ ஊழியங்களும் சுவிசேஷ பணி, மிஷன், சுவிசேஷ அறிவிப்பு, ஜபம் மற்றும் ராஜ்ய பணி என்ற பெயரில் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்குள் நிதியை கொண்டு வருகின்றன. பிறகு என்ன நடக்கிறது? முக்கிய நகரங்களில் கட்டிடங்கள் வாங்கப்படுகின்றன, தலைநகரங்களில் ஜப கோபுரங்கள் கட்டப்படுகின்றன, நன்கு வளர்ந்த பெருநகரங்களில் சொத்துக்கள் வாங்கப்படுகின்றன. மெதுவாக ஊழியம் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தை போல தோற்றமளிக்க தொடங்குகிறது. ஆம், மிஷன் களத்தை சென்றடைய வேண்டிய நிதி வங்கி கணக்குகளில் கிடக்கிறது. ஜப கோபுரங்கள் என்ற பெயரில் பெருநகரங்களில் உள்ள சொத்துக்களிலும் கட்டிடங்களிலும் முதலீடு செய்யப்படுகிறது. பின்னர் அந்த ஜப கோபுரங்களுக்கு மக்கள் அழைத்து வரப்பட்டு ஜெபிக்க வைக்கப்படுகிறார்கள். பல நேரங்களில் இறுதியில் இன்னும் அதிகமான காணிக்கைகளையும் செலுத்துகிறார்கள். ஒவ்வொரு ஜப கோபுரமும் தவறு என்று நான் சொல்லவில்லை. ஒவ்வொரு ஜப கோபுரமும் தவறு என்று நான் சொல்லவில்லை. ஒவ்வொரு ஜப கோபுரமும் தவறு என்று நான் சொல்லவில்லை. ஒரு கட்டிடம் பயனுள்ளதாக இருக்கலாம், ஒரு ஊழியத்திற்கு சட்டப்பூர்வமாக ஒரு சொத்து இருக்கலாம், ஒரு நிறுவனத்திற்கு நிர்வாக செலவுகள் இருக்கலாம். அதுதான் பிரச்சனை அல்ல. பிரச்சனை என்னவென்றால் வழிமுறை. மிஷனை விட
முக்கியமானதாக மாறும்போது என்ன நடக்கிறது? தேவனுடைய பணம் அது கொடுக்கப்பட்ட நோக்கத்திற்காக உண்மையுடன் பயன்படுத்துவதற்கு பதிலாக சேர்த்து வைக்கப்படும் போது என்ன நடக்கிறது? உண்மையில் மிஷன் களத்தில் நின்று பணியாற்றும் மிஷனரி அடிப்படை உதவிக்காக போராடி கொண்டிருக்கும் போது, உண்மையில் மிஷன் களத்தில் நின்று பணியாற்றும் மிஷனரி அவருடைய குடும்பம் அடிப்படை உதவிக்காக போராடி கொண்டிருக்கும் போது, அந்த அமைப்பு தொடர்ந்து சொத்துக்களையும் உடைமைகளையும் சேர்த்து கொண்டே இருந்தால் என்ன நடக்கிறது? மிஷன் களத்தில் இருக்கும் மிஷனரிகளின் கைகளில் இருக்க வேண்டிய நிதி ஆடம்பரமான வாழ்க்கை வாழும் வணிக சுவிசேஷகர்களின் பைகளிலும் வாழ்க்கை முறைகளிலும் சில நேரங்களில் இருக்கிறது. இதில் தான் சபை விழித்தெழ வேண்டும். மிஷன் களத்தில் இருக்கும் மிஷனரிகளின் கைகளில் இருக்க வேண்டிய பணம் ஆடம்பரமான வாழ்க்கை வாழும் வணிக மயமாக்கப்பட்ட சுவிசேஷர்களின் பைகளிலும் வாழ்க்கை முறைகளிலும் சில நேரங்களில் இருக்கிறது. இதில் தான் சபை விழித்தெழ வேண்டும். அதிகமான பணத்தை சேகரிக்கும் நபர் அதிகமாக தியாகம் செய்பவரை விட அதிக அபிஷேகம் பெற்றவர் என்று கருதப்படும் ஒரு முறையை நாம் உருவாக்கிவிட்டோம். அதிகமான பணத்தை சேகரிக்கும் நபர் அதிகமாக தியாகம் செய்பவரை விட அதிக அபிஷேகம் பெற்றவர் என்று கருதப்படும் ஒரு முறையை நாம் கட்டமைத்து விட்டோம் அல்லது உருவாக்கி விட்டோம். மிகப்பெரிய கட்டிடத்தை வைத்திருப்பவர் மறக்கப்பட்ட ஒரு கிராமத்தில் 20 ஆண்டுகள் சேவை செய்த மிஷனரியை விட வெற்றி அடைந்தவர் என்று கருதப்படுகிறார். மிகப்பெரிய கட்டிடங்களை வைத்திருப்பவர் மறக்கப்பட்ட ஒரு கிராமத்தில் 20 ஆண்டுகள் சேவை செய்த மிஷனரியை விட வெற்றி அடைந்தவர் என்று கருதப்படுகிறார். ஒரு ஸ்டேடியத்தில் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டக்கூடியவர் கொண்டாடப்படுகிறார். ஒரு ஸ்டேடியத்தில் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டக்கூடியவர் கொண்டாடப்படுகிறார். ஆனால் வாரந்தோறும் 20 பேருக்கு கிறிஸ்துவை உண்மையுடன் பிரசங்கிக்கும் மனிதன் மறக்கப்படுகிறார். ஆனால் வாரந்தோறும் 20 பேருக்கு கிறிஸ்துவை உண்மையுடன் பிரசங்கிக்கும் மனிதன் மறக்கப்படுகிறார். அதுதான் தேவனுடைய அளவுகோல் என்று அவசியமில்லை. இயேசு நமக்கு பேரரசுகளை கட்டச் சொல்லவில்லை, சீஷர்களை உருவாக்க சொன்னார். சுவிசேஷத்தின் மூலம் செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்று பவுல் சொல்லவில்லை. கிறிஸ்துவையும் சிலுவையில் அறையப்பட்ட அவரையும் அறிந்து கொள்வதே தன் தீர்மானம் என்று அவர் சொன்னார். ஆரம்ப கால சபை உக்ரானத்துவத்தை வேறு விதமாக புரிந்து கொண்டது. தங்கள் கைகளில் வந்தது கர்த்தருக்கு சொந்தமானது என்றும் கர்த்தருடைய நோக்கங்களுக்காகவே பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். காணிக்கைகளை கையாளும் போது கூட யாரும் தன்னை நேர்மையற்றவன் என்று குற்றம் சாட்டாதபடி பவுல் மிகுந்த கவனம் எடுத்தார். 2 கொரிந்தியர் 8:21 கர்த்தருடைய பார்வையில் மட்டுமல்ல மனிதனுடைய பார்வையிலும் கண்ணியமானது செய்ய அவர் கவனம் செலுத்தியதாக கூறுகிறார். ஏனென்றால் பணத்தையும் ஊழியத்தையும் பொறுப்பு கூறலிலிருந்து பிரிக்க முடியாது. ஏனென்றால் பணத்தையும் ஊழியத்தையும் பொறுப்பு கூறலிலிருந்து பிரிக்க முடியாது. இப்போது நான் ஒன்றை மிகவும் தெளிவாக சொல்கிறேன். தயவு செய்து இதை ஒரு தீர்க்க தரிசனமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நாளையும் நேரத்தையும் குறித்துக் கொள்ளுங்கள். இது மாறும். FCRA மட்டுமல்ல, இன்னும் கடுமையான திருத்தங்களும் வரும், வர வேண்டியதும் ஆகும். என் ஆண்டவர் அது நடக்க அனுமதிப்பார். தேவன் உண்மையான மிஷனரிகளை வெறுப்பதால் அல்ல, உண்மையான சுவிசேஷ பணியை தேவன் நிறுத்த விரும்புவதால் அல்ல, ஆனால் தேவன் நீதியும் பொறுப்பு கூறலும் நியாயமும் கொண்ட தேவன் என்பதாலும் மக்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகளை அவர்கள் தவறாக பயன்படுத்தினால் ஒரு நாள் அதன் விளைவுகள் நிச்சயம் வரும். அதை நீங்கள் அரசாங்கம் என்று அழைக்கலாம், FCRA என்று அழைக்கலாம், ஒழுங்குமுறை என்று அழைக்கலாம், விசாரணை என்று அழைக்கலாம். ஆனால் இறுதியில் இதற்கெல்லாம் மேலாக தேவனே சர்வாதிகாரியாக இருக்கிறார். தேவனே சர்வ வல்லமை பெற்றவராக இருக்கிறார். தேவன் ஏற்கனவே நடக்க அனுமதித்த ஒரு காரியத்தை எவ்வளவு உபவாச ஜெபங்கள் செய்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. தேவன் ஏற்கனவே நடக்க அனுமதித்த ஒரு காரியத்தை எவ்வளவு உபவாச ஜெபங்கள் செய்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தவறை பாதுகாப்பதற்கான மந்திர சூத்திரம் அல்ல ஜெபம். நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தவறை
பாதுகாப்பதற்கான மந்திர சூத்திரம் அல்ல ஜெபம். பொறுப்பு குரலை அமைதிப்படுத்துவதற்கான ஆன்மீக ஆயுதம் உபவாசம் அல்ல. பொறுப்பு குரலை அனுமதிக்கப்படுவதற்கான ஆன்மீக ஆயுதம் உபவாசம் அல்ல. நீங்கள் பணத்தை தவறாக பயன்படுத்திவிட்டு அதன் விளைவுகளிலிருந்து உங்களை உபவாசம் பாதுகாக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. தேவனுடைய மக்களை நீங்கள் கையாண்டு விட்டு உங்கள் நிறுவனத்தை பாதுகாக்க ஜெப கூட்டத்தை நடத்த முடியாது. தேவனுடைய மக்களை நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு கையாண்டு விட்டு உங்கள் நிறுவனத்தை பாதுகாக்க ஜெப கூட்டத்தை நடத்த முடியாது. தேவனுடைய ராஜ்யம் என்ற பெயரில் உங்கள் சொந்த ராஜ்யத்தை கட்டிவிட்டு நீங்கள் கட்டும்படி தேவன் ஒருபோதும் கேட்காததை தேவன் வந்து பாதுகாப்பார் என்று எதிர்பார்க்க முடியாது. தேவன் பரியாசம் செய்யப்படுகிறவர் அல்ல. மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நான் மிஷனுக்கு எதிரானவன் என்பதால் இதை சொல்லவில்லை. தேவன் பரியாசம் செய்யப்படுகிறவர் அல்ல. மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நான் மிஷனுக்கு எதிரானவன் என்பதால் இதை சொல்லவில்லை. நான் மிஷனை நேசிக்கிறேன். நான் மிஷனை நம்புகிறேன். பணம் மிஷனரிகளை சென்றடைய வேண்டும் என்று நம்புகிறேன். கிறிஸ்து அறியப்படாத இடங்களுக்கு சுவிசேஷம் செல்ல வேண்டும் என்று நம்புகிறேன். தேவனுடைய மக்கள் தாராளமாக கொடுக்க வேண்டும் என்று நம்புகிறேன். ஆனால் தேவனுடைய மக்கள் கொடுக்கும் தாராள தன்மை அதை பெற்றுக் கொள்பவர்களுக்கு இன்னும் பெரிய பொறுப்பை உருவாக்குகிறது. இயேசுவின் பெயரில் உங்கள் கைகளுக்குள் வரும் பணம் எவ்வளவு அதிகமோ இயேசுவுக்கு முன்பாக உங்கள் பொறுப்பும் அவ்வளவு அதிகம். இது யாராவது என்ன விரும்புகிறார்களா அல்லது வெறுக்கிறார்களா என்பதை குறித்து அல்ல. இது யாராவது என்னை விரும்புகிறார்களா அல்லது வெறுக்கிறார்களா என்பதை குறித்து அல்ல. யாராவது என்னை பிரசங்கிக்க அழைக்கிறார்களா அல்லது தங்கள் பிரசங்க மேடையை எனக்காக மூடுகிறார்களா என்பதை குறித்ததும் அல்ல. ஒரு குறிப்பிட்ட குழுவுடன் நான் ஐக்கியமாக இருக்கிறேனா அல்லது அவர்கள் என்னுடன் ஐக்கியமாக இருக்கிறார்களா என்பதை குறித்து அல்ல. யாராவது என்னை வெறுப்பதால் நான் என் சமாதானத்தை இழக்கப் போவதில்லை. யாராவது என்னுடன் ஐக்கியமாக மறுப்பதால் நான் என் நித்தியத்தை இழக்கப் போவதில்லை. யாராவது தங்கள் பிரசங்க மேடையை எனக்கு கொடுக்க மறுப்பதால் என் ஊழியம் முடிந்துவிடப் போவதில்லை. என் அழைப்பு ஒரு பிரசங்க மேடையிலிருந்து வரவில்லை. என் அழைப்பு தேவனிடமிருந்து வருகிறது. ஆகவே நீங்கள் என்னை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் என் கடைசி மூச்சு வரை சத்தியம் பேசுவேன். யூதாஸை அனைவருக்கும் நினைவூட்டுகிறேன். யூதாஸ் இயேசுவுடனான தனது உறவை பணத்திற்காக பயன்படுத்தினான். இயேசுவை கைது செய்ய வந்தவர்களுக்கு அவரை அடையாளம் காட்டியதற்காக அவன் பணத்தை பெற்றுக் கொண்டான். ஆனால் இறுதியில் அவன் பெற்றது என்ன? எதுவும் இல்லை. அந்த பணத்தை அனுபவிக்க அவனால் முடியவில்லை. தன் ராஜ்யத்தை கட்ட அவனால் முடியவில்லை. அவன் பெற்ற பணத்தை கொண்டு அந்த நிலத்தில் வாழவும் முடியவில்லை. புனிதமான ஒன்று தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த நிலையில் பேராசை ஒருவரை கட்டுப்படுத்தும் போது என்ன நடக்கும் என்பதற்கான வேதாகமத்தின் மிக இருண்ட எச்சரிக்கைகளில் ஒன்றாக அவனுடைய கதை மாறியது. இன்றும் தேவனை பயன்படுத்தி தங்கள் வயிற்றை நிரப்புகிறவர்கள், செல்வத்தை சேர்ப்பவர்கள், சொத்துக்களை குவிப்பவர்கள், தங்களுக்கென்று பேரரசை கட்டுபவர்கள், தேவனுடைய மக்களின் நம்பிக்கையை சுரண்டுபவர்கள். யூதாஸ் வெறும் வரலாற்று பாத்திரம் அல்ல என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அவனுடைய வாழ்க்கை ஒரு எச்சரிக்கை. தேவனுடைய கிருபையை பற்றி சொல்லும் அதே வேதாகமும் தேவனுடைய நியாய தீர்ப்பை பற்றியும் சொல்லுகிறது. வழங்குகிற அதே தேவன், பார்க்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற அதே தேவன், இருதயத்தை ஆராய்கிற தேவன். ஒரு நாள் ஒவ்வொரு ஊழியமும் முடிவுக்கு வரும். ஒவ்வொரு கட்டிடமும் பின்னால் விடப்படும். ஒவ்வொரு வங்கி கணக்கும் இங்கேயே இருக்கும். ஒவ்வொரு சொத்தும் இங்கேயே இருக்கும். ஒவ்வொரு பட்டமும் மறைந்து போகும். ஒவ்வொரு நிறுவனமும் இறுதியில் மற்றொரு தலைமுறைக்கு சொந்தமாகிவிடும். நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டியிருக்கும். அப்போது FCRA இருக்காது, அரசாங்கம் இருக்காது, குழு இருக்காது, ஸ்தாபனம் இருக்காது, ஆதரவாளர்கள் இருக்க மாட்டார்கள், மக்கள் தொடர்பு குழு இருக்காது, கூட்டம் இருக்காது, ரசிகர்கள் இருக்க மாட்டார்கள். நீயும் தேவனும் மட்டுமே. அப்போது முக்கியமானது நம்முடைய ஊழியம் எவ்வளவு பெரியதாக வளர்ந்தது என்பதல்ல, தேவன் நம் கைகளில் ஒப்படைத்ததை நாம் உண்மையுடன் கையாண்டோமா என்பதுதான். அதனால்தான் நான் தொடர்ந்து பேசுவேன். நான் பரிபூர்ணமானவன் என்று நினைப்பதால் அல்ல, நான் ஒருபோதும் தவறு செய்யவில்லை என்பதால் அல்ல, நான் யாரையும் விட மேலானவன் என்பதால் அல்ல. ஆனால் நான் மனிதர்களுக்கு பயப்படுவதை விட தேவனுக்கு பயப்படுகிறேன். நீங்கள் என்னை வெறுக்கலாம்,
நீங்கள் என்னை நிராகரிக்கலாம், நீங்கள் என்னுடன் ஐக்கியமாக மறுக்கலாம், உங்கள் பிரசங்க மேடை எனக்கு கொடுக்க மறுக்கலாம். ஆனால் இவற்றில் ஒன்றாலும் தேவன் எனக்கு கொடுத்ததை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. என் சமாதானம் கிறிஸ்துவில் உள்ளது, என் நித்தியம் கிறிஸ்துவில் உள்ளது, என் அழைப்பு கிறிஸ்துவில் உள்ளது. என் கடைசி மூச்சு வரை தேவன் எனக்கு பலத்தையும் வாய்ப்பையும் கொடுத்தால் நான் சத்தியத்தை பேசுவேன். ஏனென்றால் ஒரு நாள் நாம் எல்லாவற்றையும் பின்னால் விட்டு செல்ல போகிறோம். அந்த நாள் வரும்போது மிகப்பெரிய பேரரசை கட்டிய மனிதன் என்று நான் நினைவு கூறப்பட விரும்பவில்லை. நான் உண்மையுள்ளவனாக காணப்பட விரும்புகிறேன். ஏனென்றால் இறுதியில் நாம் எதுவும் இல்லாமல் வந்தோம், எதுவும் இல்லாமல் போவோம். தேவன் நம்மிடம் ஒப்படைத்ததை வைத்து நாம் என்ன செய்தோம் என்பதே முக்கியமான ஒரே விஷயமாக இருக்கும். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். எல்லாவற்றையும் ஆராய்ந்து நலமானதை எடுத்துக்கொள்வோம். எப்பொருள் யாரார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.